புதிய கிருபை புதிய மாதம். This is a new month and new grace. வாக்குத்தத்த வார்த்தையானது The promise word is 1 தெசலோனிக்கேயர் 5:16. the book of 1 Thessalonians chapter 5 verse 16. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். Rejoice always. இயேசுவின் நாமத்தினால் In the name of Lord Jesus Christ. இந்த மாதம் முழுவதும் During this whole month, சந்தோஷமாயிருக்கவும் சந்தோஷத்தை அனுபவிக்கவும் கிருபை செய்வீராக. give us grace so that we can live with happiness and experience happiness and joy in our life. ஆமென். Amen. கவனியுங்கள். Listen, கடினமான சூழ்நிலைகள், difficult situations, யோசிக்க வேண்டிய ஒவ்வொரு சம்பவங்கள், a life that needs to be reflected. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். More than everything, God is never changing. கிறிஸ்தவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Christians ought to be people who experience happiness and joy. சந்தோஷமாய் இருக்கவும் வேண்டும். They need to be happy in their lives. கிறிஸ்துவே மகிழ்ச்சிக்கும் ஆதாரமான கரும்பொருளாக திகழ்கின்றார். Christ is the source of joy and support and purpose of life. தேவ பிள்ளையை நன்றாய் கவனி. Listen, my dear children of God. எல்லா சூழ்நிலைகளையும் கிறிஸ்து தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். Christ is keeping all situations in life under His control. இதை இருதயத்தில் எழுதுங்கள். Write in your hearts. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். God is keeping all situations in our life under His control. ஆகையினால் தேவ பிள்ளைகளே எப்பொழுதும் சந்தோஷமாயிருந்து சந்தோஷத்தை அனுபவியுங்கள். Therefore, by being happy and joyful in your life, experience happiness and joy. புதிய கிருபை புதிய மாதம். New grace and a new month. சந்தோஷமாயிருந்து சந்தோஷத்தை அனுபவிக்க கிருபை தாரும். Give us grace that we can be happy and experience joy and happiness in our lives. உம்முடைய சித்தம், உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய நாமம் உயர்த்தப்பட சந்தோஷமாயிருக்க சந்தோஷத்தை அனுபவிக்க கிருபை தாரும். Let us experience joy and happiness. Your will be fulfilled.